அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அனுதின பரலோக மன்னா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பிரியமானவர்களே, நம்மை இளைப்பாற்றி பலப்படுத்திய ஆசீர்வாதமான ஆகாரத்தின் மேல் பசிதாகமாய் இருக்கிற யாவருக்கும் அதை கொடுக்க விழிப்புள்ளவர்களாயிருப்போமாக. அவர்களுக்கு அது கிடைக்காவிட்டால் வேறு ஆகாரத்தை தேடி செல்வதால் வழியில் சோர்ந்து போவார்கள். விசுவாச குடும்பத்தார் விரும்புகிற அதே பொருள் நம்மிடம் இருக்கிறது. அது இல்லாமல் அவர்கள் நிலை நிற்க முடியாது, அவர்கள் முன்னேறி செல்ல முடியாது. அவர்கள் நிச்சயமாய் அதைரியம் அடைந்தவர்களாகி விடுவார்கள். மற்றவர்களுக்கு ஜீவ அப்பத்தை அனுப்புவதற்குரிய பண வசதி இருந்தாலும் அல்லது நாம் பெற்றுள்ள சத்திய அறிவு எதுவானாலும் அதை சுயநலத்துடன் சேமித்து வைக்கவோ அல்லது தன்னயத்துடன் நாம் மாத்திரம் அனுபவிக்கவோ கூடாது. அது தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். தேவன் அந்த பிரதிஷ்டையிலிருந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நமது மனதிலும் இருதயத்திலும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ரீப்ரிண்ட்ஸ் 3332வது பக்கம். அன்பானவர்களே, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தை வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.